மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவங்க ஆளுக்கு ஒரு படம் கொடுத்தாலே நான் பொழைச்சிக்குவேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அதே தான் உமாவுக்கும் சொல்கிறேன். உமா, கொஞ்சம் கரெக்ட் பண்ண எல்லாரையும். தம்பி ராமையா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நடிகர், இயக்குனர், பன்முகம் கொண்டவர், நிறைய அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்குவார். அடிக்க ஒரு தடவை நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அப்போ இந்த படம் இந்த முக்கியமான இந்த படம் ஒன்று இருக்குது, இதில் நடிக்கணும்னு சொன்னாங்க. அநேகமாக அந்த இயக்குனர் என்னுடைய ரோலை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த ஷாட்டும் காண ஏதோ அப்படி டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. எனிவே எனக்கு அது படம் வந்த பிறகு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கு பிறகு முக்கியமாக இந்த படத்தோடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இயக்குனரோட திறமையாக இருக்கட்டும், எல்லாமே போட்டப்பட ஒரு விஷயம். பிளான்டாக பண்ணாங்க எல்லாத்தையுமே. ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே கரெக்டான பிளான் படி கரெக்டான நேரத்தில் கரெக்டாக முடிச்சு விட்டாங்க. அந்த வகையில் அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை உமா மாதிரி ஒரு டேலண்டடான யங்ஸ்டர் ரீசெண்டில் நான் பார்க்கல. அது எப்படி சிவகார்த்திகேயன் ஆரம்ப கட்டத்தில் அப்படி லேசாக சுயம்புவாக நின்னாரோ, அதே மாதிரி தான் தம்பி ராமையாங்கிறது ஒரு சின்ன டோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. உமா, உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீ வெகு சீக்கிரம் நுழைவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.